சென்னையில் மாபெரும் நாணய கண்காட்சி நடைபெறுகிறது. சவுத் இந்தியன் காயின் பேர் திருநாவுக்கரசுங்க. நான் சென்னை பெரம்பூர்ல இருக்கேங்க. இந்த நாணய கண்காட்சியோட சிறப்பே நம் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ரொம்ப இல்லாம இருக்கு. நம்முடைய நாணய வரலாறு மிக பெரியதுங்க. நாணய கண்காட்சின்றது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய விஷயங்க. இந்த நாணயத்திலோட நம்முடைய வரலாறு பின்னணி நிறைய பின்னி பிசைஞ்சு இருக்குங்க. இந்த ஒவ்வொரு நாணயம் நம்முடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டதாக நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆண்ட பல மன்னர்கள் காலத்தில் விட்ட நாணயங்கள், சேர, சோழ, பாண்டிய, பல்லவ நாணயங்கள், மைசூர் மகாராஜாக்கள் வெளியிட்ட நாணயங்கள் மற்றும் நவாப்கள் வெளியிட்ட நாணயங்கள், ஆர்காட் நவாப் விட்ட தங்கம், வெள்ளி, செப்பு, பித்தளை இந்த நாணயங்களும் மற்றும் ராஜராஜ சோழ வெளியிட்ட நாணயங்களும் பல நாணயங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் பண்பாடும் இதெல்லாம் கலாச்சாரமும் இதுல ரொம்ப குறிப்பிட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜராஜ சோழ வெளியிட்ட 1000 ரூபாய் நாணயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் தான் தெரியும். அந்த கோபுரத்துல பல நம்மளுடைய தமிழுடைய பண்பாடு வரலாறு மிகவும் குறிப்பிட்டிருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுல சில ஹிஸ்டரி புக்குகள்லாம் அதை பார்த்தா நம்மளே பார்த்து படிச்சுக்கலாங்க. இந்த நாணயம் கிட்டத்தட்ட 3 நாளா நடக்குது. அதாவது நேற்று வெள்ளி, சனி, ஞாயிறு நாளைக்கு மிக இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம், இரவு 7 மணி வரைக்கும் இருக்குங்க. நம்ம முக்கியமாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிக்கு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்குங்க. இந்த நாணயம் நமக்கு சிறப்பே என்ன பார்த்தீங்கன்னா, சேமிப்பு பழக்கம் உண்டாகணும். ஆல்ரெடி நமக்கு இருக்குது. நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சு அந்த ஒவ்வொரு நாணயம் பார்த்தீங்கன்னா அரிய நாணயம், அதாவது ரொம்ப என்ன விலை மதிப்புக்கு மிக்க நாணயங்கள் பல நாணயங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா
நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புழக்கத்தில் இல்லாத நாணயங்கள். அதாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹையஸ்டா பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நாணயங்கள் தான் விட்டுருக்காங்க. அதுல வந்து ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ 900 ரூபாய் நாணயங்கள், 800 ரூபாய் நாணயங்கள், 500 ரூபாய் நாணயங்கள், பல என்னது நம்ம ராஜராஜ சோழ வெளியிட்ட 500 அந்த விழாவை ஒட்டி 500 ரூபாய் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 350 ரூபாய் நாணயங்கள், 325 ரூபாய் நாணயம், 400 ரூபாய் நாணயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த 400 ரூபான்றது ரூபாய் கிடையாதுங்க. அதுல வந்து வரலாறு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. அது நம்ம அவசியம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம விட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்டேஷன் 500 ரூபா 1000 ரூபா விட்டாங்க. அதுல பல சிறப்பு மிக்க செய்தி அதுல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அது வேல்யூ இல்லை. நியாயமா நான் எல்லாருக்கும் சொல்றது, யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த 500 1000 சேமிச்சு வைங்க. வருங்காலத்துல அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால யாரும் அதை வந்து ஐயோ இதை போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது வேல்யூ இல்லை. ஆனா வருங்காலத்துல அது மிகப்பெரிய வேல்யூவாக உருவெடுக்குங்க. இந்த என்னுடைய பேர் திருநாவுக்கரசுங்க. என்னுடைய சன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர்ன்ட்டு இருக்காருங்க. இது சவுத் இந்தியன் காயின் கலெக்டர் அண்ட் பிரஸ் எல்லாம் சேர்ந்து தான் நடத்துகிறோம். வரும் பிப்ரவரி மாதம் 5வது மிக ஆல் இந்தியா லெவலில் மெகா நியூஸ்மெட்டிக் பிளாட்டிங் எக்ஸிபிஷன் வரும் பிப்ரவரி 26, 27, 28 நடைபெறும். இதே இடத்துல தாங்க, சிந்து பவன். இது பார்த்தீங்கன்னா எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல். இந்த பக்கம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மச்சையா ஹோட்டல். அடுத்த பில்டிங் சிந்து சதன் பவனுங்க. எல்லோரும் வாங்க, அனுமதி இலவசம் தான். நம்ம குறிப்பா நம்ம பெட்ரோலுக்கு தான் இது விழிப்புணர்வு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம். பல நம்ம பார்க்க முடியாத வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் நம்ம இன்னும் நான் பார்க்க முடியாது. 10,000 ரூபாய் நோட்டு இருக்குது. நம்ம அரசாங்கம் வெளியிட்ட 10,000 நோட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அது இன்னைக்கு யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட் அது கிடைக்குங்க. கண்டிப்பா அது மாதிரி இருந்தா பாருங்க, உங்ககிட்ட இருந்தா அதை தூக்கி போடாத, ஸ்பாயில் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நம்ம குழந்தைகள் எல்லாரும் ஆகிட்டு எல்லோரும் கலந்துக்கலாம். இது அனுமதி இலவசம், அனுமதி இலவசம், அனுமதி இலவசம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9840695558ங்க. என்னுடைய இது வந்து கேபி கலெக்ஷனுங்க.